ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தியின் அன்பு குழந்தையே, என் மீது உண்மையான பக்தி கொண்ட என் குழந்தைக்காக சிலவற்றை கூறுகிறேன் கேள். இவற்றை நீ கடைபிடிக்கும் போது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் என் துணையால் அவற்றையெல்லாம் நீ கடந்து வர முடியும். நான் இருக்கும் வரை கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன். எனது ஆசீர்வாதத்தினால் அனைவராலும் போற்றப்படுவாய். நீ வாழ்க்கை பாதையில் சறுக்கி விழுந்ததை எண்ணி வருந்தாதே. நீ ஜெயிக்கப் போகிறாய், இது உறுதி. உன் வெற்றிக்கான வழிகளை திறந்து விட்டேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன் துயர நாட்கள் முடிந்து விட்டது. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இது என் சத்திய வாக்கு. என் வார்த்தையை நம்பு. பொறுமையோடு இரு. உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் கிடைக்கும். நீ விரும்பிய வேலை கிடைக்கப் போகிறது. இனி நல்ல மதிப்போடு வாழப் போகிறாய். நீ விரும்பியவருடன் உன் வாழ்க்கை பயணம் தொடங்கும். நல்ல மன வாழ்க்கையை வாழ்வாய். உன் பண பிரச்சனையில் இருந்து விடுபட்டு அமைதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் குழந்தையே. நீ விரைவில் புத்திர பாக்கியத்தை பெற்று உன் குடும்பத்துடனே சகல சௌபாக்கியத்துடன் வாழப் போகிறாய். இவைகள் அனைத்தும் பலிக்கும் நேரம் வந்து விட்டது. உன் கையில் குறையாத செல்வத்தை நான் கொடுக்க போகிறேன். இனி எதற்கும் பயப்படாதே, நான் இருக்கின்றேன். விரைவில் நீ வேண்டி அனைத்தையும் பெற்று சிறப்பாய் வாழப் போகிறாய். உன் வாழ்வில் உள்ள அத்தனை தடைகளையும் நான் நீக்கிவிட்டேன். தடைகள் அனைத்தும் படிகளாக ஆகும். காலமாக மாற்றிவிட்டேன். பொறுமையை கைவிட்டு விடாதே. சற்று காத்திரு. இனி நீ கேட்டது கிடைக்கும். ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்ய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். கவலை, பயம், அவசரம், தயக்கம் போன்றவற்றால் அலக்கழிக்கப்படாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தையே. எப்பொழுதும் சிரித்து கொண்டே இரு. இனி நடக்கப் போவது யாவும் உனது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதுபோல நீ பொறுமையோடு இருந்தால் இந்த உலகை ஆளும் தகுதி படைத்தவனாய் இருப்பாய். என் மீது கொண்ட நம்பிக்கையை சிறிதும் இழக்காதே. நான் என்றும் உன்னை காப்பேன். எந்த துன்பம் வந்தாலும் என்னை மனதில் நினைத்தாலே கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடிவிடும். இனி எதற்கும் பயப்படாதே. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். நான் அனைவரின் மீதும் உண்மையான அன்பு வைத்து ஏமாந்து போகிறேன். யாரைத்தான் நம்புவது, யாரைத்தான் நம்பக்கூடாது என்று தெரியவில்லையே. நான் எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்தாலும் கடைசியில் வலிகளும் வேதனைகளும் தான் மிஞ்சுகிறது என்று வருத்தப்படுகின்றாய். என் தங்கமே, உன் உண்மையான அன்பிற்கு தகுதியானவர்களை உனக்காகவே நான் படைத்துள்ளேன். அவர்களைத்தான் இப்போது உனக்கு நான் அடையாளம் காட்டப் போகிறேன். முழுமையாக கேள், புரிந்து கொள்வாய். இதை கேட்கும் நொடி உன் மனதிற்குள் ஒரு தெளிவு கிடைக்கும். என் செல்ல பிள்ளையே, நடிப்பின்றி எவரிடமும் இயல்பாய் இருக்க முடிகின்றதோ அவர்கள்தான் உன் மொத்த அன்பிற்கும் சொந்தமானவர்கள். உன் முழு நம்பிக்கையே அவர்கள்தான் என்று நீயும் நினைக்கிறாய். ஆனால் அந்த நபரால் ஏமாற்றம் அடையும் போது மனமுடைந்து விடுகிறாய் பிள்ளையே. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. அனைவருமே ஏதோ ஒரு காரணத்துடன் தான் உன்னுடன் பழகுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள். உன்னிடம் பழகுபவர்களின் நோக்கத்தை நீ உணர்ந்துவிட்டால் வலிகளும் இல்லை, வேதனைகளும் இல்லை. உன் வாழ்க்கையில் எதுவும் நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டாலே பாதி கவலைகளுக்கு முடிவு வந்துவிடும். பிள்ளையே, எதை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் உன்னுடையது. உன்னிடம் இருந்து எடுத்து கொள்ளலாம் எனும் அனைத்தும் உனது ஆகாது. உனக்கானது எதுவும் உன்னை விட்டு செல்லாது. அப்படி சென்றாலும் நிச்சயம் உன்னை தேடி வரும். பொறுமையோடும் நம்பிக்கையுடனும் இரு. விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள். தூற்றியவர்களும் போற்றுவார்கள். உன் வாழ்வு வளமாகும். நீ இன்று எந்த நிலைமையில் இருக்கிறாயோ
அந்நிலைமை அளித்து உன் எண்ணங்கள் தான். உன் இன்றைய நிலைமை உன் எண்ணங்களால் ஆக்கப்பட்டது. அதனால் எப்பொழுதும் முடியாது, இல்லை என்று எதிர்மறையாக சிந்திப்பதை விட உன்னால் முடியும் என்று நேர்மறையாக சிந்திக்க பழகு. நிம்மதியாக வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லிவிட முடியாது. வாழ்க்கை அவ்வளவு எளிதாக நிம்மதியை தந்து விடுவதும் இல்லை. அதனால் வாழ்க்கை நீ நினைக்கும் அளவிற்கு கொடுமையானதும் இல்லை. வாழ்க்கையில் வழிகளை அனுபவிப்பது ஒரு வகையான பாடம்தான். அதனை கற்றுக்கொள். எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள். என் கண்மணியே, இந்த உலகில் நீ அனுபவிப்பது 3 இன்பங்கள் தான். உடல் நோயற்று இருப்பது, மனம் கவலையற்று இருப்பது, பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது. நிம்மதிக்கான 2 வழிகள் உள்ளது. ஒன்று விட்டுக்கொடு, மற்றொன்று விட்டுவிடு. என் செல்லமே, உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை முறை பற்றியும் முழுமையாக அறிந்தும் பின்னரும் கூட உன்னிடம் தொடர்ந்து அன்பு செலுத்துபவர்கள்தான் உன் உண்மையான அன்பிற்கு தகுதியானவர்கள். அப்படிப்பட்டவரே உன் அப்பா உனக்காக அனுப்பி வைத்திருக்கிறேன். நிச்சயம் அவர் உன் கண்ணில் படுவார். உன் அப்பா எதை செய்தாலும் உன் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்பதை நீ தீர்க்கமாக நம்பு. இனி உன் வாழ்வில் துன்பம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. இனி எல்லாம் இனிதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ பட்டது எல்லாம் போதும். இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியட்டும். எனக்காக இதை ஒரு முறை கேள் தங்கமே. போதும், நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். நீ காத்திருந்தது எல்லாம் போதும். உன் மனதை கிரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் உன் கண்ணீரும் என்றும் அர்த்தம் இல்லாமல் போகாது. உன் வாழ்வில் நடைபெறுவதெல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே. அனைத்தையும் இவையெல்லாம் நடப்பது இயல்புதான். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை, கெட்டவர்கள் என்றும் ஜெயித்து கொண்டே இருப்பதில்லை. என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை. என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை வை. எதையும் எதிர்த்து நில். உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளராதே. எல்லாம் இன்னும் சிறிது காலம்தான். நீ நினைத்தபடி மாறும். உன் கஷ்ட காலங்களில் இருந்து உன்னை விடுவிக்கவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். உன் கர்ம வினையோடு போராடி கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றி உள்ளவர்களின் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னே தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். அவர்கள் செய்த தவறையும் ரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன். நான் உன் தந்தை. என்னிடம் உனக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. உனது தேவையானதை பூர்த்தி செய்து கொடுப்பேன். எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள். மறுநாளை பற்றி யோசிக்காதே. அது விதியின் கைகளில் உள்ளது. ஆனால் அந்த விதி உன் அப்பாவின் கைகளில் தான் உள்ளது. இப்போது இருக்கும் இந்த சூழ்நிலைகளில் இருந்து நீ விடுபட இருக்கும் ஒரே வழி உன் மன வலிமைத்தான். அதை திடப்படுத்திக் கொள். வாழ்வில் உனக்கு என்ன இல்லை, எல்லாம் இருக்கிறது. சந்தோஷமாகத்தான் இருக்கிறாய் என்று நினைத்துக்கொள். மகிழ்ச்சியாகவே நீ உன்னை காட்டிக் கொள்ளும் பொழுது அதுவே உனக்கு பழக்கமாகிவிடும். அதுவே உன் வாழ்வில் நிரந்தரமாகிவிடும். நிகழ்காலத்தில் நீ கவனம் செலுத்த எதிர்கால யோசனையை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்க்கையை விரும்ப இருக்கும் ஒரே காரணம் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை மட்டும் ஒருபொழுதும் இழக்காதே. உன் சந்தோஷமான காலங்கள் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் வாழ்க்கையே கவலையாகத்தான் இருக்கும். பிரகாசமான வாழ்க்கையை நீ வாழ பழகிக்கொள். சந்தோஷமான எதிர்காலம் உனக்கு இருக்கிறது என்பதை முதலில் நம்பு. என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு உண்டு. கவலைப்படாமல் இரு. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.